வணக்கம் மக்களே. நீங்க ஒரு புது ஆட்டோ, கார் இல்லன்னா பிசினஸுக்காக ஒரு லாரி வாங்குறீங்களா? ஷோரூம்ல வண்டியை எடுத்துட்டு நேரா பினான்ஸ் ஆபீஸ்க்கு போனா அவங்க உங்ககிட்ட என்ன கேட்பாங்க? சார், லோன் முடியுற வரைக்கும் ஒரிஜினல் ஆர்சி புக் பெர்மிட் எங்க ஆபீஸ்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து பிடுங்கி வச்சுப்பாங்க. கரெக்டா? நிறைய பேரு நாம தான் லோன் வாங்கியிருக்கோமே, அவங்க வச்சுக்கிறது நியாயம் தான் அப்படின்னு நினைச்சுட்டு கம்முன்னு வந்துடுறீங்க. ஆனா சட்டப்படி இது எவ்வளவு பெரிய தப்பு, எவ்வளவு பெரிய சட்டவிரோதம் தெரியுமா? சட்டம் என்ன சொல்லுது? வழக்கறிஞர் கையில் இருக்கும் ஆர்சி புக்கை கேமராவிற்கு காட்டுகிறார். மோட்டார் வாகன சட்டம் பிரிவு 130, மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் செக்ஷன் 130 படி ரோட்ல போறப்போ போலீஸோ ஆர்டிஓ அதிகாரியோ வண்டியை நிறுத்தி ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கேட்டா வண்டியை ஓட்டுற உங்ககிட்ட தான் அது இருக்கணும். சார், என் ஆர்சி புக் பினான்ஸ் ஆபீஸ்ல ஏசியில தூங்கிட்டு இருக்குன்னு சொன்னா போலீஸ் ஏத்துக்குவாங்களா? 5000 ரூபாய் 10,000 ரூபாய்னு ஃபைன் போட்டு ரசீதை உங்க கையில தான் கொடுப்பாங்க. பினான்ஸ்காரன் வந்து கட்ட மாட்டார்கள். பினான்ஸ் கம்பெனிக்கு என்னத்தான் உரிமை இருக்கு? அவங்களுக்கு உங்க வண்டி மேல ஹைபோதகேஷன் பண்ற உரிமை மட்டும்தான் இருக்கு. அதாவது உங்க ஆர்சி புக்ல ஹைபோதகேட்டட் டு அப்படின்னு அவங்க கம்பெனி பேரை அரசு சீல் வச்சு அச்சிட்டு கொடுத்துடும். இதோட அர்த்தம் என்னன்னா, நீங்க அவங்க லோனை அடைக்கிற வரைக்கும் அவங்க கிட்ட என்ஓசி தடையில்லா சான்றிதழ் வாங்காம இந்த வண்டியை வேற யாருக்கும் விற்க முடியாது, பெயர் மாத்த முடியாது. இதுவே அவங்களுக்கு 100% பாதுகாப்பு. அதை தாண்டி உங்க ஒரிஜினல் ஆவணங்களை அடகு வச்சுக்க அவங்க ஒன்றும் அடகு கடை கிடையாது, அவங்க நிதி நிறுவனம். இதனால உங்களுக்கு என்ன நஷ்டம்? தினசரி டார்ச்சர். கமர்ஷியல் வண்டி ஓட்டுறவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை எஃப்சி பண்ணணும், குவார்ட்டர்லி டேக்ஸ் கட்டணும். ஒவ்வொரு தடவையும் பினான்ஸ் ஆபீஸ்க்கு அலைஞ்சு கெஞ்சி அந்த புக்கை வாங்கிட்டு வரணும். விபத்து ஏற்பட்டால் சிக்கல். வண்டி ஏதாச்சும் விபத்துல சிக்கினா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண ஒரிஜினல் ஆர்சி புக் வேணும். அது பினான்ஸ் கம்பெனில இருந்தா கிளைம் பண்றதுக்குள்ள உங்களுக்கு போதும்னு ஆகிடும். இப்ப நீங்க என்ன பண்ணணும்? கன்சியூமர் கோர்ட் பல தீர்ப்புகள்ல தெளிவா சொல்லியிருக்கு. லோன் கொடுத்ததுக்காக ஒரிஜினல் ஆர்சி புக்கை புடுங்கி வைக்கிறது மிகப்பெரிய சேவை குறைபாடுன்னு சொல்லி பினான்ஸ் கம்பெனிகளுக்கு லட்சக்கணக்குல அபராதம் விதிச்சிருக்காங்க. இனிமே புது வண்டி எடுக்கும் போது கெத்தா பினான்ஸ் மேனேஜர் கண்ணை பார்த்து கேளுங்க. சட்டப்படி ஆர்சி புக்ல HP போட்டாச்சுல்ல, அப்புறம் எதுக்கு ஒரிஜினல் ஆர்சி புக்கை கேக்குறீங்க? கொடுங்க சார் என் புக்கை அப்படின்னு உரிமையோடு கேளுங்க. ஒருவேளை அவங்க அடம் பிடிச்சா டிஜி லாகர் ஆப்ல ஏத்தி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கம்ப்ளைண்ட்டை தட்டி விடுங்க. சட்டம் நம் கையில், பயம் எதற்கு நெஞ்சில்? இந்த தகவல் உங்க நண்பர்கள், ஆட்டோ, லாரி ஓட்டுநர்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும். உடனே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.